ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Me&Mom ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் கார்னை வச்சு 2 விதமாக 5 மினிட்ஸ்லேயே ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸ்வீட் கார்னை வச்சு வடையும் கட்லெட்டும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்னை இப்போ நான் பண்ணுற இந்த மெத்தடில் நீங்கள் சீக்கிரமாக உரிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அதில் இருக்கிற கார்னெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. நான் ஒரு கார்ன் தான் எடுத்து உரித்து வைக்க போகிறேன். அது 1 கப்பு ஃபுல்லாக வரும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஸ்நாக்ஸ் வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கார்ன் எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. உரித்து வச்சுருக்க கார்னை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டை போட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் ஒரு கோர்ஸாக அரைச்சின்னு வர போகிறோம். அரைச்சின்னு வந்த கார்னை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு ஒரு ஆனியனை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு 1 டீஸ்பூன் சால்ட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கார்னில் தண்ணி போட்டு அரைக்கக்கூடாது. கார்ன்லேயே தண்ணி இருக்கும். ஆனியன் போடும் போதும் தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட கார்னில் ஊற்றி அரைச்சிடாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அரிசி மாவும் கடலை மாவும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த வடையை போட்டு எடுக்கும் போது ஆயிலை ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணிவிட்டு இந்த வடையை போட்டுடுங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே வடை ரெடி ஆகிடும். வடை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த வடையை குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா நல்லா காரமாக புதினா சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக கட்லெட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுனா, ஆல்ரெடி வடைக்கு ரெடி பண்ண அதே மாவை வச்சு அது கூட பிரெட் கிராம் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தட்டிக்குவோங்க. தட்டிட்டு அதை பிரெட் கிராமில் நல்லா கோட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை வேக வைக்க போகிறோம். எப்பொழுதும் நம்ம கடலைப்பருப்பு உளுந்தில் தான் வடை செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி கார்னில் நீங்கள் வடையும் கட்லெட்டும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த கட்லெட் வேகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ இது கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த வடையும் கட்லெட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக முடிச்சிடலாம். எதுவும் ஊற வைக்கணும்னு இதில் வேலையே இல்லை. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.